ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம எஸ்கேப் சுனாமி அண்ட் ஸ்கேட் போர்ட் விளையாட போகிறோம் ரோப்ளாக்ஸில். வாங்க பார்ப்போம். குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். ஃப்ரீயாக எதனா தராங்களான்னு பார்ப்போம். சுனாமி வந்தோடனே ஏதோ ட்ரெட்மில்ல நிற்க வச்சிட்டானுங்க. எஸ்கேப் த சுனாமி இதான் புதுசாக சொல்கிறாங்க. இதோ கற்றுப்போம் ட்ரையலை. எவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க பாருங்க. அது வரைக்கும் போக சொல்கிறாங்க. சுனாமி இன்கமிங் அப்படின்னா இதுக்கு பின்னாடி போயிடுச்சுருமா, பின்னாடி தள்ளி விட்டு எவ்வளோப்பா இதே போக சொல்கிறாங்க. என்னது இதுக்குள்ளே வந்துட்டேன். என்ன போக சொல்கிறாங்களே. போயினே இருக்கணுமா? ஏறினா என்ன ஆகும்? மேலே எதனா கிஃப்ட் வச்சுருப்பாங்களா? எவ்வளோ தூரம் போயினே இருக்கேன். ரெண்டு ஆகுது வந்துட்டேன். கிஃப்ட்டில் இருக்கிறேன். கிஃப்ட்டில் இதை பாருங்கள். கிஃப்ட்டு இது 2 செகண்டில் வந்துச்சு. 20 இது. அப்புறம் டெய்லி 500 தந்துக்கிறாங்க. குரூப்லலாம் ஜாயின் பண்ண. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. அம்மா பரவாயில்ல. இப்போ நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண. அது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். இதுலேயே இருக்கணும். இது இருக்கு பாருங்க. ஜாயின் போர்டு கோல்டன் போர்டு அன்லாக்டு. இதுக்கு தாங்க குரூப்லாம் ஜாயின் 12+ ஸ்பீடு. இப்போ பாருங்க பிச்சுக்கிட்டு போகிறோம். 3 2 1 என்னடுங்க பிச்சுட்டு போவான்னு பார்த்தா எப்படி போகிறேன். சுனாமி இன்கமிங் லெவல் 1. போக ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ரீபர்த் பண்ணிட்டா எல்லாமே போயிடுச்சா? எவ்வளோ ஸ்பீடாகுது. என்னத்துக்கு இப்போ இது மேலே ஏறும்? பாருங்க இவ்வளோ தான். நான் வந்து ஒரே ஹாபியாக ஃபுல்லாக வச்சுருப்பேன் நினைச்சேன். இது சிமுலேட்டரா என்னன்னு தெரியல. சிமுலேட்டர் மாதிரியே இருக்குது. 18 ஏறுது. இது எக்ஸ்பியா ஸ்பீடு இல்லை. 1 வின். இப்போ போயிட்டு டாக் இதுதான் பண்ணும். 10 வீடு அடுத்த இல்லை 10 முட்டைக்கு 150. வாங்க நம்ம போய் வலி சுற்றி பாருங்க. ஃப்ரீ குரூப் ரிவார்டு இது இருக்கு பாருங்க. வாங்கிட்டேன். கேம் பாஸ் 12+ ஸ்பீடு தான். நல்ல நம்பருக்கு 12 அப்படின்னா 12னா நம்ம இதோட நம்ம 16 இல்லை 32க்கு தான் போனோம். அப்போ 100 வின் வேணும். சேர்க்கணும். இது மாதிரி ஸ்பீடாக தான் போகணும். இப்போ அதனால ஈஸியாக போயிடலாம்.
எப்பா இதுவும் சூடாவி மாதிரி ஏர் ஜம்ப் இருக்கு. இது மாதிரி போகலாமா? இது மேலே இது போனாலும் என்னை தள்ளி விட்டு இது பாருங்க. இது மேலே ஒருத்த வந்து நம்மளும் ட்ரைனிங் எடுக்க நேரம். இங்கே ஒன்று தான் ஏறுதானே. நம்ம அடுத்த ஐலண்ட் போயிட்டு தான் இந்த கேம் பிளேவே முடிக்கிறோம். அடுத்த ஐலண்ட்னா அதுக்கடுத்து தான் போகலாம். பார்ப்பேன் எவ்வளோ லாங் போகணும்னு தெரியாது. வந்து 6.2 காட்டுது இங்கே. ஆனால் இங்கே தான் இது இப்படி காட்டுது. இருங்க நம்ம 6.2K போட்டு பார்க்கலாம். ஃபோட்டோலாம் வர மாட்டேது. என்ன பக்கான்னு தெரியல. புது கேம்ன்றதுனால 2 வின் வந்துச்சு. அப்போ எனக்கு அப்போ வியூ அப்டேட். சரி நான் வந்து கொஞ்சம் வின் எடுத்துட்டு நான் உங்களை மீட் பண்ணேன். கப்பு இன்னும் சேர்க்கல. 150 இதுவே சேர்ந்துச்சு கேஷு. அதனால் 150 ஒரு பெட்டு ஸ்பின் பண்ணலாம். ஆனால் இது என்ன ரேரிட்டின்னு தெரியல. 30% எவ்வளோ தரணும்? 15. சரி அதிகமாக கிடையாது. சரி நான் திருப்பி ஏஎஃப்கே ஒன்று போடுறேன். இப்போ ஒரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணேன். இதோ பாருங்கள், கிஃப்ட் ஓப்பன் பண்ண நிஞ்சா பெட்டுன்னு ஒன்று தராங்க. எப்படியோ நார்மல் பார்த்தா 45 இன்ட்டுன்னு போட்டுருக்கு. எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஒரு எடுத்தா 909 ஏறுது. முன்ன வந்து 119 தான் ஏறுச்சு. இப்போ வந்து 909 ஏறுது. அப்புறம் அது இந்த கேம் ஈஸி தான் போல. சரி நான் திருப்பி ஒரு ஏற்று 2 வின்னு தான் எடுக்கணும். அதனால் நான் பார்ப்பேன். அதுதான் இதை இங்கே காட்டுல இருக்கான்னு ரீபர்த் அது ரீபர்த் எடுக்கணும். அதனால தான் வந்து காட்டினே இருக்குது. இப்போ பாருங்கள் பரவாயில்ல. அது 50 போயிட்டு 10 நிமிஷத்துக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். 10 நிமிஷம் இருக்காது உங்களுக்கு. அப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு 8 நிமிஷம் அப்படி இருக்கும். ஆனால் நான் ஆரம்பித்து 15 நிமிஷம் ஆகுது. இது வேறு எப்போ எவ்வளோ தூரம் இது மேலே ஏறிட்டா இது மேலே போயிட்டு அப்படியே குதிக்கணும். சுனாமி. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை வந்தால் நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்ட் போயிடலாம். இதுதான் லாஸ்ட்டு நம்ம ரைட் போகிறது. சுனாமி வேறு வந்தே இருக்கு. கேமே அப்படிதான் புரியுது எனக்கு. ஸ்பீடு இதுவா அவள்தான் 10 வந்துட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் ஐலண்ட் போகிறோம். இப்போ இங்கே ரீபர்த் பண்ணுறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரைனிங் இப்போ பாருங்க எவ்வளோ ஃபஸ்ட்டாக டெவலப் ஆகுது. அதுக்குள்ளே லாஸ்ட் லெவல் என்னதுன்னா 75. அதை 75 ஈஸியாக எடுத்துடலாம் போல. இது என்ன இடம் ஐலண்ட் பேர்? வின்டர் வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு இது இந்த ஐலாண்ட் பேர் இல்லையே என்னன்னு தெரியல. சரிங்க போய் பார்த்துட்டு
இது போயிட்டு இப்போ காட்டு ஜங்கிள். இது ஜங்கிள். அப்போ எவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க. சவனை எவ்வளோ சின்னதாக இருக்குது, அங்கே என்னன்னா அவ்வளோ பெருசாக வருது. இது மேலே ஏறி போவோம். 3 எவ்வளோ சின்னது பார்ப்போம். 3 எத்தனோடு இது பாருங்க. ஆனால் அந்த ஐலண்டில் 3 அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த சவனை அசால்ட்டாக வருது. மேலே ஏறாமல் நான் இன்னைக்கு விடமாட்டேன். விடமாட்டாங்க தான் இப்படி இது பண்ணுவேன். இன்னும் ஷார்ட் பண்ணி போக முடியுமா? போக முடியும். நான் போயிட்டு எப்படியாவது சாதனை படைக்கிறது. நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன் இப்படி அந்த லேகு. நான் முதல்ல ரோப்ளாக்ஸ் பெஸ்ட்டு கேம் தான் முதல்ல போட்டிருக்கேன் வீடியோ. அதெல்லாம் நான் ஏற்கனவே விளாடி வச்சிட்டேன். ஏற்கனவே விளாட்னதை போட்டால் நல்லா இருக்காது. நான் அட்மின் அபியூஸ் வேணால் போடுறேன். பிளாக் ஃபுட்டில் அட்மின் அபியூஸ் வராது. ஸ்டீல் அப்படின்றது விளையாட முடியாது. 1:30 மணிக்கு விளாடுறேன். கண்ணு வச்சுருந்து விளாடணும். ஸ்கூல் டைம் சண்டே தான் சர்ச்சுக்கு போகணும். கிறிஸ்டின். அதனால் இதுவரை தாண்டணுமா? அதை தாண்ட முடியும். அதனால் நான் இது பண்ண முடியும். எப்படியாவது போட்டுருவேன். அவங்களுக்கு போடுறேன். அட்மின் ஆஃபீஸ் வரணும். கீழே வந்துட்டேன். சுனாமி இன்கமிங் லெவல் 5 சுனாமி. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. இந்த இடத்த தாண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம் பிளே கத்தமாக அது தெரிஞ்சிச்சு. பாருங்கள், அவ்வளோதான். சத்தானா கேம் பிளே முடிச்சிடலாம். சாகக்கூடாது. லெவல் 6 அவ்வளோதான். கத்தம். எவ்வளோ கொஞ்சம் எடுத்துக்கு ஒரு வின்னாவது எடுக்கணுமே. எப்படியாவது எடுக்க முடியாது போல. அந்த முடிச்சிட போகிறேன் கேமு. லெவல் 8 அவ்வளோதான். சரி, கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுக்கு அன்பில் தொட்டு ஆளில் வச்சுருங்க. சரி, அடுத்த கேம் பிளேயில் பார்ப்போம். பாய்.